அடுத்த கடனை நம்ம வந்துருக்கணும். அதுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது,
காலத்துல எவ்வளவு பெரிய அறுக்குடைகள் மாறி வழங்கினார், எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு செய்தியாளர்களுக்கு பெரும் அறுக்குடைகளை தருகிறார், வெள்ள விஷயத்தை ஆழ்த்தி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ரமலானுக்கு பிறகு ஒரு சிறப்பு வந்த மாணவ என்று சொன்னால் அப்பொழுது ஸ்ரீயாமை பாத ரமலானத்திற்கு பிறகு நம்மளுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு மாணவ என்று சொன்னால் ஒரு நோய் என்று சொன்னால் ஷவுல் மஹரம் சிறப்பு வாய்ந்த செங்கைப்படுத்தப்பட்ட மோகரமான இது சிறப்பு வாய்ந்த மாணவர்கள் செய்யறாங்க. அப்படிப்பட்ட அந்த மோகர மாதத்துல பிறகு 9 பிறகு 10 ஆகிய 2 நாட்கள் நமக்கு சிறப்பாக இருக்கின்றது. அதை குறித்து என்ன செய்யணும் சொல்லி காட்டுகின்ற போது அசமத்தில் மாறியா கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட அறிவிக்கிறார் நான் சோமி ஆசீர்வாதத்துல 10ஆம் நாள்ல கேட்கக்கூடாது. அது சிறப்பாக என்ன நீங்க நினைக்கிறீங்க, நோன்பு வைக்கலாமா நோன்பு வைக்க கூடாதா, நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாமே கேட்கக்கூடாது. ஆகிய அசமத்தல் மாறியா கடந்து போன ஒரு வருட காலத்திற்கு பரிகாரமாக இந்த மாதத்து நோய்க்கூடிய நோம்பு அமைகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த நோம்பாக எது அமைகின்றது, இந்த பிறகு 9லும் பிறகு 10லும் நோம்புக்கூடிய நோம்பு அமைகின்றது. அப்படியே இது சிறப்பு வாய்ந்த மாதம். அந்த சிறப்பு வாய்ந்த மாதத்துல சிறப்பு வாய்ந்த நோம்பை செய்து வைத்திருக்கிறார். அவன் இப்படிப்பட்ட இந்த நிலையில அந்த செய்தியினுடைய குரலை சொல்லி காட்டினார். இறப்புகளிலேயே சிறப்பு வாய்ந்த தொழில் எதுன்னு சொன்னால் அப்பொழுது சலாத்து மாதம் பரிதத்தை கடமையான துறைக்கு பிறகு ஒரு சிறப்பு வாய்ந்த தொழில் எதுன்னு சொன்னால், ஏன்னா கடமையான தொழிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நினைத்து தொழிலை விட 24 மடங்கு சிறப்பு இருக்கிறது. 25 மடங்கு சிறப்பு இருக்கின்றது. 25 மடங்கு தொழில் கூட தனியாக தொழிலை விட 25 மடங்கு சிறப்பு இதில் இருக்கின்றது. கூடு தொழிலாக ஜமாத் தொழிலாக சேர்ந்து சொல்லக்கூடிய தொழில்கள் இருக்கின்றது. கூடுதலாக என்று சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட அந்த ஜமாத் தொழிலுக்கு பிறகு ஒரு சிறப்பான தொழில் எதுன்னு சொன்னால் என்ன தொழில்தான் சவாத்துறை இரவு நேரத்துல எழுந்திருச்சு இறைவனுக்காக சொல்லக்கூடிய அந்த தொழிலை தான் சிறப்பான தொழில் என்று சொல்லலாம். நம்ம அப்படிப்பட்ட இந்த நோம்பை வச்சிருக்கிறோம். அப்ப இந்த வயிற்றுக்கூடிய இடத்துல நம்ம அந்த கவனிக்கணும். ஒரு முடிஞ்சிருச்சு, ஒரு இரவு பதிஞ்சிருச்சு, இந்த ஒரு இரவு செய்யுது நம்ம இந்த 2வது இரவு கலை போகும் முடிஞ்சிருச்சு, அது முடிய இருக்குது. இந்த இரவு முடிஞ்சிட்டாலும் இதுக்கு பிறகு கடமையான தொழிலை தாண்டி நமக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும், நிறைய முறையீடுகள் இருக்கும், நிறைய குமுறல்கள் இருக்கும், மன அழுத்தங்களை செய்யறோம். யாரோ நம்மளோட குறைகளை சொல்லி காட்டலாமா, நம்மளோட பாதத்தை இறக்கி வைக்கலாமா என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை மட்டும் செய்யும். எல்லோருடைய மனதில் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்பது கவலைகளும் இன்பங்களும் நிறைந்த வாழ்க்கை. அப்படியேப்பட்ட கவலைகளும் இன்பங்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில மனிதன் சந்தோஷம் வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்கின்றான். தாங்க முடியாத துன்பங்கள் வருகின்ற பொழுது மனம் தாங்கிக் கொள்ளப்படுகிறது. அது செய்யலாம் இறைவனை மாற்றக்கூடிய நிலை கூட செய்யலாம். சில சந்தர்ப்பங்களை சென்றடைகின்றான். அப்படியேப்பட்ட நிலையில நம்மை நாம் பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இறைவனை இன்னும் மென்மேலும் நெருங்கி வழிபடக்கூடியவர்களாக தூங்கக்கூடியவர்களாக இறைவனை தனித்து வளரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரவு தொழில் என்ற ஒரு தொழில் இருக்கிறது. அந்த இரவு தொழில எழுந்திருச்சு நாம் தொழுகின்ற பொழுது அந்த தொழிலுக்கு மிக சிறப்பு மாணவர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இரவு தொழில் என்பது சத்துருளை இரவு 2 பகுதியாக படிச்சிருக்கேன். மகளிர் தொழிலிருந்து இஸ்லாமிய அடிப்படையில் நேரம் ஆரம்பிக்குது. இரவனுடைய ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, மகளிர் தொழிலிருந்து ஆரம்பிக்குது. அதில் நடுப்பகுதி எது பையன் வழியில் வச்சுக்கிறோம். அதுலேயும் 3 பகுதியை படிக்க சொல்லலாம். 3 பகுதியாக போயிடுச்சா கிட்டத்தட்ட கழிச்சு போயிடலாம். ஒரு 2 மணி 3 மணி அந்த நேரம். அந்த நேரத்தில் எழுந்துருச்சு யாரும் நம்ம பார்த்து கொண்டு இருந்தாலும் பார்த்து கொண்டு இருக்கிறது சொன்னாலும் அடுத்த இரவு ஒரு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற நினைப்போடு திருமதி சரியாக சேர்த்து சொல்லி காட்டுவதை போது
ஜாபா ஜுனூபும் அன் மவாஜிஹி. நெல்லருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவன் படுத்திருப்பான், ஏழு இடத்துல படுத்து தூங்கி கொண்டிருப்பான். தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஜாபா ஜுனூபும் அவருடைய விழாப்புறவெல்லாம் அகன்றுவிடும். ஏற்கனவே அகன்றுவிடுகின்றது. எதிர்ப்புறம் அனுப்போம் அவருடைய இறைவனை அழைப்பதற்காண்டி வணங்கி வழிபடுவதற்காண்டி அவர்களுடைய விழாப்புறம் அகன்றுவிடும். ஹவுபன் வத்தமான், பயந்த நேரம் ஆசிரியர் இறைவனை அழைத்து பிரார்த்திப்பார்கள் என்று நல்லா தெரிவிக்கிறார்கள். அப்ப பயந்து என்று சொன்னா, இறைவன் எங்க நம்மள நிலத்துக்கு கொண்டு போய் போட்டுருவானோ, எங்க நமக்கு நிலம் கிடைச்சிருமோ அப்படின்னா அந்த பயத்தோடு அதே நேரத்தை வத்தமான் இல்ல இறைவன் வந்து கிருபையாளர் இருக்கலாம், கிருபையாளர் இருக்கிறான், நம்ம நிலத்திலிருந்து காப்பாற்றி பாவம் செய்ய இருந்தாலும் பாவம் செய்யக்கூடிய அடியார்களாக நாம் இருந்தாலும் அந்த பாவங்களை நாம் ஆயிட்டு இந்த பல நன்மைகளின் மூலமாக அமல்களின் மூலமாக மாற்றி அவளை என்ன செஞ்சுருவாங்க, சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்த்துருவாங்க. அப்படிங்க ஆதரவு அவ கவுப்புக்கு ராஜா மட்டும்தான் என்ன செய்யணும், ஈமான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியாக ஆசையோடும் பயத்தோடும், ஆசை எதுக்கு ஆசை இருக்குது, சொர்க்கத்தை ஈவன் தருவான் என்ற பேராவல் இருக்குது. அந்த பயம் எதுக்கு இருக்குது, ஏன் நம்ம நரகத்துல போடுறோம், நம்ம நரகம் கிடைச்சிருவோம், நரகத்துக்கு போயிட்டு நம்மளோட கதி என்ன வாங்கும் என்ற பயம் ஒரு இருக்கு. இப்படி இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில அவர் என்ன செய்யறாரு, எழுந்திருச்சு தூங்கினார். பேராப்புறம் அகன்று விடுகின்றது. கவப்பன ரத்தமா பவிமா ரசத்தின ஆரம்பிச்சிருக்கோம். அதே போன்று நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் நல்ல வழியில் சேவை செய்வார்கள். கேட்டு செய்யலாம் நல்லடியார்களுடைய சிவாத்துகளை பற்றி, தன்மைகளை பற்றி, உடைய குணாதிசயங்களை பற்றி என்று சொல்லி காட்டுகிறது. அது முக்கியமாக எது இடம் வருகின்றது, இரவு துறை இடம் வருகின்றது. அப்ப இரவு துறைதான் அந்த மாதிரியான தன்மை இருக்கின்றது. அப்ப அந்த இந்த 2 நாட்கள் நம்ம கலைஞர் விட்டால் அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்நாள்ல சில சில நேரங்களாக பழகி கொண்டு வர சொன்னா எல்லாமே நமக்கு இலவாக இருக்கும். எவ்வளவு பெரிய பலதான விஷயங்களா இருந்தா கூட, எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்களா இருந்தா கூட அது பழக்கப்பட்டு சொன்னா சில சாதனம் ஆகிடும். எவ்வளவு விஷயங்கள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதே போன்று மார்க்க விஷயத்திலும் பல இறைவனை வழங்குவதற்காண்டி முதல்ல எழுந்திருக்கின்ற ஒரு கஷ்டவாதி சீத்தா எழுந்திருக்க வர மாட்டோம். பதிவு துறைக்கு துறைக்கு எழுந்திருக்க வர மாட்டேங்கிறான். பல முயற்சிகளை தாண்டி சேத்தானுடைய பெண்டெடுத்து இருக்கு பதிவு துறைக்கு வர வேண்டியிருக்கு. அப்படிலாம் வருகின்ற பொழுது சேத்தானை முறையடிக்க வேண்டியிருக்கிறது. சேத்தான சூழ்ச்சிகளில் இருந்து நம்ம வந்து முறையடித்து இருக்கு பதிவு துறைக்கு வர வேண்டியிருக்கு. அவன் எப்படி அப்படி நிலையில இறைவனுக்காண்டி எழுந்திருச்சு இரவு துறை கொள்வது மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு விஷயம். அந்த விஷயத்த இறைவன் நல்லடியார்கள் என்ன செய்யலாம், நல்ல நம்மளை நலத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பயத்தோடும், அல்ல இல்ல இறைவன் நமக்கு சொல்லி தந்துடும் அப்படிங்கிற ஆதரவோடும் இருந்து கொண்டு அல்ல அழைத்து பிரார்த்தனை செய்து அல்லா வழங்கிய சுகாதாரத்திலிருந்து செலவு செய்யக்கூடியவர்களாக எவர்கள் இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட மக்களை பற்றி தான் அல்ல வரத்தில் செய்யலாம். நம்ம சொல்லி காட்டினான். ஷாவுல் மஹரம், அவன் மஹரம் மாதத்துடைய இந்த செலவு மாதத்துடைய 27 வருஷம் சொல்லலாம். அப்துல் சலாத்தி பாடல் பரிதத்தி சலாத்துறை கடமையான துறைக்கு பிறகு சிறப்பான துறை என்று இருக்கின்றது சொன்னா அது 70 வரும். 70 துறை தான் சிறப்பான துறை. அதே நேரத்தில் அப்துல் சலாத்தி பாடல் பரிதத்தி சலாத்துறை அப்துல் சியாமி பாடல் ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறப்பான துறை ஒன்று இருக்கிறது சொன்னா நோம்பு இருக்கிறது சொன்னா அது எந்த நோம்பு, ஷாவுல் மஹரம் அல்லாவுடைய மாதமான அந்த புனிதப்படுத்தப்பட்ட இந்த மோகன மாதத்தை நோம்பக்கூடிய நோம்பு என்ன சொல்லலாம், அந்த மாதத்துக்கு பேர் இருக்கலாம் அல்லாவுடைய மாதம் என்று சொல்லலாம். நம்ம அப்படிப்பட்ட அல்லாவுடைய மாதத்துல நம்ம நோம்பு வைத்திருக்கின்ற பொழுது நம்மளுடைய பாவங்களை செய்யப்படுது மன்னிக்கப்படுகிறது. அசல் செய்யலாம் அப்ப கேட்கப்படுது. இந்த நோம்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்பதான் கடந்து போன ஒவ்வொரு காலத்திற்கு பரிகாரமாக இந்த நோம்பு அமைகின்றது பார்த்துக்கலாம். அப்ப அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் வந்து என்ன செய்வாங்க, முதல்ல ரசூலுல்லாஹ் வந்து 10ஆம் நாள் நோம்பு வைக்கிறாங்க. அந்த நோம்பு வைப்பதனுடைய பழக்கம் ஏதாவது ஏற்படுகிறது சொன்னா அல்ல என்ன செய்யணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட வெள்ளை பொருளை திருப்பி காப்பாற்றினான். அவர்களையும் அவரோட சேர்ந்த ஈமான் மக்கள் அவன் பிறவன் அந்த கொடிய மனிதர் வந்து
ஏன் காப்பாற்றினால அந்த மூலம் நோம்பு வச்சான் அந்த யூதர்கள். அப்ப ரசூல்லா மதீனாவுக்கு வருகின்ற அந்த யூதர்களை பார்க்கிறோம். நீங்க ஏன் நோம்பு வைக்கிறீங்கன்னு கேட்கிறான். அவன் சொன்னான், இல்ல இந்த மாதிரி சம்பவம் அதை என்ன செய்யான் கடவுள் என்ற பொருளை வந்து இவருடைய நபியான மூசாவை காப்பாற்றினான், அவருடைய ஈமான் கொண்ட மக்களை காப்பாற்றினான். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம், சுக்கரன் இல்லா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வாரத்துல இந்த நாள்ல நான் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னான். அப்பதான் சொல்ல சொன்னா, நான் ஆத்மி மோசா முஸ்லிம்களை நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, மூசா அவர்களுக்கு மிகப்பெரிய பிற்பட்டு நிலைமையில தகுதி வாய்ந்த மக்கள். நீங்க எல்லாம் சிலரை ஏற்பீங்க, சிலரை விட்டு விடுவீர்கள். நாங்க விடுபட்டவர்கள் அனைத்தையுமே ஒரு சில நம்பிக்கை உள்ளது போன்று கேட்டு நடப்பவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள், சொல்லோடு விட்டுவிடக்கூடியவர்கள் அல்ல, மாற்றி மறைப்பவர்கள் அல்ல, அனைத்தையுமே எடுத்து பின்பற்றுவர்கள். எனவே மூசா அவர்களுக்கு நாங்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி தான் வகைக்கும் நான் வரக்கூடிய காலத்துல மரணமாயிடலாம், அப்படி மரணமாக நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னான். அதான் எனக்கு உயிரை தந்து நான் சொல்றேன். வரக்கூடிய ஆண்டுல என்ன செய்யணும், இதே மாதத்துல 10ஆம் நாள் செய்யணும், சேர்த்து சொன்னான். அந்த மாசத்துக்கு ரசூல் இல்லை, ரசூலை இல்லாம போனாலும் அவருடைய சொல்லுதான் நமக்கு ஆதாரமாக செய்தியாக இருக்கிற காரணத்தினால நினைவுபடுத்தி 10ஆம் நாள் நோம்பு வைக்கிறோம், 9ஆம் நாள் நோம்பு வைக்கிறோம். அதே போன்று வேலை செய்யறாங்க. எல்லா விஷயத்தையும் யூதர்களுக்கு மாட்டாங்க. அவங்க ஒரு நேரத்துக்கு கடைபிடிச்சா அதுக்கு மாற்றம் அவசியம். அப்ப அவங்க செய்வாங்க, மீசையெல்லாம் மறைச்சிடுவான். நம்ம நீங்க மீசை வந்து மொட்டை மறைக்காதீங்க, அதை கத்துறீங்க அப்படி மாதிரி சொல்லலாம். நமக்கு சொல்லிட்டு இருக்கிறான். யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மானசீகர்களுக்கு சொல்லலாம், கட்டளைப்படுத்திருக்கிறான். எல்லா விஷயத்திலும் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ஒப்பாக நடந்து விடாமல் மாற்றம் செய்து நாம் நடக்க வேண்டும். அவருடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் ஒத்ததாக விடக்கூடாது. ஒத்ததாய்தான் செய்யறோம். கோமி மினிமம் யார் சில மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களை சார்ந்தவரை என்ன செய்ய சொல்லலாம். வேறு செய்தி நமக்கு சொல்லி காட்டான். அந்த அடிப்படையில என்ன செய்யலாம், 9 சேர்த்து சொன்னாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், 9 நோம்பு வச்சோம், 10 வயசு நோம்பு வச்சு இப்படி 2 மாதங்கள் நோம்பு வைப்பதனால என்ன நன்மைகளுக்கு நோக்கி யுகப்பிலும் அசாமத்தல் மாதிரியா கடந்து போன உறவோட பாவங்களுக்கு பரிகாரம் அமைகின்றது சொல்லிக்கிட்டேன். நம்ம பாவங்களை எடுத்துக்கிட்டா எவ்வளவு பாவங்களை நம்ம செய்யலாம். காலையில் இருந்தது முதற்கொண்டு இரவு தூங்க செய்கின்ற வரைக்கும் நவீன காலத்துல அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தெரியாம இருந்தான். இவன் பாவங்கள் எல்லாம் வீடுகளுக்கே வந்துட்டு நம்ம நான் காப்பாற்றிக் கொண்டாதான் அதிலிருந்து ஜெயிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அதில் நாமும் விழுந்து நாசமாகக்கூடிய பரிதாபமான ஒரு சூழலாகி நாமும் நரகத்திற்கு சொந்தக்காரர் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படியேப்பட்ட எல்லாம் வந்து விடக்கூடாது. இந்த மாதிரியான அமலைகள்லாம் அவங்க சொல்லி தந்து இந்த வாரத்தில் நோம்பு வச்சு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு காலத்துக்கு பரிகாரமான நோம்பு ஆக்கிட்டீங்க சொல்லி தந்துருக்கேன். அப்ப இதெல்லாம் கவனத்தில் தான் போடணும். ஆனா சிலவர்கள் என்ன செய்யறாங்க, இது வந்து அவங்க கொல்லப்பட்டாங்க, அதனால இந்த நோம்பு என்ன செய்யறாங்க, அறியாம அவன் நினைக்கிறான். அவன் நினைக்க கொண்டாதான் இந்த கர்பலாங்கிற அந்த தினத்துல அந்த ஆசிர 10ஆம் நாள்ல போற மாத்திரம் என்ன செய்யறான், பஞ்சாயத்து இதை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி வேறு வேறு இந்த பல மார்க்கத்துக்கு மோகமான காரியங்களை செய்யறாங்க. நம்முடைய உடலை பருத்தி கொண்டு உடல்களை கீறிக்கொண்டு ரத்த காயமானப்படுத்தக்கூடிய அதெல்லாம் வேறு வேறு இடங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் ஷியாக்கள் இருக்கின்றார். அவனுக்கு அந்த மாதிரியான கொள்கைகளை ஏற்றிருக்கிறான். அவனுக்கு அந்த மாதிரியான செயல்பாடு நடக்குது. சொன்னாங்க, யார் கண்டத்தில் அறிந்து கொள்கிறாரோ சக்கர் ஜீவோ பாக்கெட்டுகளை நான் சும்மா ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, சட்ட கழித்தான் ஒரு மொழி போட்டு கழிச்சு ஏதாச்சும் காலத்துல யாராவது கழிச்சு விட்டான், அது வேற விஷயம். அப்படிலாம் இல்லாம காணாமல் இல்லாம தானாக விருப்பப்பட்டு என்ன செய்யலாம், கஷ்டம் நமக்கு ஏற்பட்டுச்சு, துன்பம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைத்துக் கொண்டு அந்த கஷ்டத்திற்காகத்தான் துன்பத்திற்காகத்தான் சட்டை பையை கழித்து போகின்றான்.
அறியாமையான மக்கள் எந்த கூப்பாடுகளை போட்டு அழைப்பார்கள் துக்கமான நேரத்தில். அந்த மாதிரியான கூப்பாடுகளை யார் போட்டுக் கொள்கிறாரோ அவள் நம்மை சார்ந்தவர்கள். அவன் முஸ்லீம்கள் கிடையாது. நான் எந்த மதத்தில் இருக்கணும், எந்த முஸ்லீமா நான் இருக்கின்றனும், அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியாப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படியா இல்லாம நம்ம என்ன செய்யலாம், இந்த 2 நாள் நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிற அவங்க சொல்லி தந்தவங்க இந்த முறையான அடிப்படையை விட்டு இதுக்கு மாற்றமா நம்ம செயல்படுகின்ற பொழுது, நம்மளை நாம் வளர்த்திக் கொள்கின்ற பொழுது அதுதான் நமக்கு வாழ்வில் முக்கியமானது. இது அதை விட சிறப்பு வாய்ந்தது என்று நாம் எடுத்துக்கொண்டு நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டாம், மற்ற நிறுவனம் செய்கிறார்கள். எங்க ஒருவர் செய்தால் அது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிக்கலாம் என்பதை கவனத்தில் கொண்டு மக்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப இது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்மளுடைய கோயிலிருந்து ஆரம்பிக்கும். எல்லாரும் கொல்லப்படுறான், கொல்லப்படுறான். அவன் கொல்லப்பட்டது எப்போ 68 கொல்லப்படுறான். 68 கொல்லப்படுறான். அப்ப யார் ஆட்சியில் இருக்கிறா? மாநிலம் எசிரியர் ஆட்சியில் இருக்க மாநில ஆட்சி மாறிக்கிட்டே வருது. மாறிக்கிட்டே வந்தா எசிரி அந்த குடும்பங்களுடைய கையில் ஆட்சி வருகின்றது. அந்த ஆட்சி வரக்கூடிய நேரத்தில் அவன் செய்யலாம் கூப்பாவுடைய நகரத்தை முற்றுகையிடுகின்றான். அவருடைய படைகள் எல்லாம் கூப்பாவுடைய நகரத்தை முற்றுகையிடுகின்றது. முற்றுகையிட்டு அதிகாரியா இருக்கக்கூடிய அவர்கள் இதை சேலப்பிடிச்சாங்க. சேலப்பிடிச்சு அவர்கள் என்ன செய்யலாம், பல்வேறு காயப்படுத்தாங்க அப்படின்னு அறிவிக்கப்படுது. சில இதுகள் பொய்யானதாக இருந்தாலும் சில உண்மையாக இருக்கின்றது. அவன் கொடுமைப்படுத்தப்பட்டான். கொடுமைப்படுத்தப்பட்டான். கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகு அவன் கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டான். அதை காரணம் வைத்துக் கொண்டதான் செய்யலாம், நம்மளுடைய உடலை அதனுடைய நினைவாக நாங்களும் செய்யலாம் வாங்கி கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக செய்யலாம் சொல்லி உடம்புகளை காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய உடம்புகளை கீழ் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளை அதை பாதிக்கிறோம். சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த நிகழ்வுலாம் நடக்கின்றது. அதே போன்ற பஞ்சாயத்து வந்து எனக்கு எடுக்கலாம், கோயிலில் இறங்கலாம். ஒரு ஊருக்கு இடம் வைக்கலாம். மார்க்கெட்டு நடக்கின்றது. எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் நம்ம சொல்லப்பட்ட விஷயம் என்ன, மார்க்கெட்டில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா துக்கத்தை கடைப்பிடிக்கணும். 3 நாள் கடைப்பிடிக்கணும். ஒரு நபர் நம்ம குடும்பத்தில் இறந்து வேண்டும், தான் எல்லாம் இறந்து போயிட்டான். இறந்து போனா கூட மனுஷன் தூக்கத்தை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்காம இருக்க முடியாது. இறந்து போன சாப்பிடாது, இறந்து போன மனைவி, இறந்து போன தாயார். அப்ப அப்படிப்பட்ட கதையில வாழ்த்தவங்க இறந்து போயிட்டாங்க. யாரு சம்பளத்தை வாழ்ந்தோம் அவன் இறந்து போயிட்டாங்க. அவங்க தாண்டி வந்து சார்ந்து நம்ம வர முடியாது. அப்படிப்பட்ட நெல் அவங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. 3 நாளைக்கு துக்கத்தை நீங்கள் அனுஷ்டிக்காதீர்கள் என்று வாழ்க்கை அவங்க சொல்லித்தீங்க. இதான் ஒரு வாழ்க்கை அளவுகள். 3 நாளைக்கு மேலாக சாப்பாடு இருக்கக்கூடாது, குடிக்காம இருக்கக்கூடாது, இயல்பு வாழ்க்கையில் இருந்து திரும்ப இருக்கக்கூடாது. இயல்பு வாழ்க்கையினுடைய அன்றாட நிலநடுக்கை என்னவா இருக்குமோ அந்த நிலைக்கு திரும்ப திரும்ப விடுகின்ற போதுதான் நம்ம எதார்த்த கொள்கையில் இருக்கோம், எதார்த்த நம்பிக்கையில் இருக்கோம், கொள்கை விஷயமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இருக்கலாம் மாற்றமாக தான் இந்த பஞ்சாயத்து பேர்ல இந்த விஷயத்தில் வந்து பள்ளியிருக்கப்பட்டவர்கள் அந்த துக்க அனுஷ்டிக்க மக்கள், சில மக்கள் அறியாத மக்கள், தெரியாதவர்கள், சரியான புரியாதவர்கள், அந்த மாதிரி கட்டி கழிச்சு போகக்கூடிய வாழ்க்கை பார்க்கிறோம். அந்த மாதிரி ஜாகியம் அறியாமையால மூடுகள் வந்து இந்த மாதிரியா அழைத்து கூப்பாடு போட்டு கொள்வார்களோ அதை கொண்டு யார் கூப்பாடு போட்டு கொள்கிறாங்க அவங்கெல்லாம் பழைய என்ன அவங்க நம்மை சார்ந்த என்ன செய்யலாம் சொல்லிக்காங்க. இதையெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், சொல்லி தந்த இந்த மோகன வாரத்துல கடமையான துறைக்கு சிறப்பு தொழில் எதுன்னு சொல்லலாம், கணித்து சொல்லக்கூடிய இரவு தொழில் சொல்லலாம். இரவு தொழிலுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு நிலையில் இருக்கின்றது. ஏற்கனவே முன்னாடி உள்ள முறையெல்லாம் செஞ்ச இரவு தொழிலை பற்றி தரவாதத்தை ஒட்டி கடைபிடிப்பை ஒட்டி நான் சொல்லியிருக்கின்றோம். அப்ப இரவு என்ன செய்யணும், ஏந்திருந்தாலும் தவாரம் இந்த சமாதி புண்ணியம் ஆனால் என்ன செய்யணும், மூலாவணத்திற்கு இறங்கி வருகின்றான். வாழத்தை வேலை செய்யக்கூடிய மூலாவணத்துக்கு இறங்கி வருகின்றான். அந்த வாழத்திற்கு இறங்கி வந்து அடையாளை பார்த்து அழைப்பிடிக்கின்றான். காலமின் ஜாகை கிருஷ்ணயாவது இதாவது கலாத்தி கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு அவருடைய கலாத்தை பதிலளிக்கப்படும். கல்வின் சாயை யோகத்தா
ஏதாவது கேட்பது இருக்கின்றாரா அவருக்கு கட்டாயமான வழங்கப்படுவார். அது அந்த அழைப்புகிறார். நம்ம ஒரு சலாத்தை செய்து அல்லாஹ் தொழுது அந்த ஏழு நேரத்தில் எழுந்திருச்சு சலாத்தை செய்கின்றபோது அவருடைய சலாத்தினை அங்கீகரிக்கப்படுவதற்கும் அவருடைய தொழில்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாக அந்த சாதனை இருக்கிறது. ஐயனின் தொழிலை முதல்ல சொல்லி காட்டுகின்ற போது நல்ல சில நேரங்கள்ல சில நேரம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு 6 நேரத்துக்கு முந்தையோ 10-20 நிமிஷத்துக்கு முந்தைய சாப்பிடும். அந்த மாதிரியான நேரத்தை சேர்த்து அந்த நேரத்தை செய்வாங்க. இஸ்திக்பார் செய்வார்கள், அல்லாத பாவனை போவார்கள், மன்றாடுவார்கள், மன்றாடி பிரார்த்தனை செய்வார்கள். இப்படி பிரார்த்தனை செய்தால் இஸ்திக்பார் செய்தால் அவருடைய இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்வோம். சொல்லிக்காட்டும். அவ இப்படியாக பல சிறப்புகளை செய்கின்றது. அந்த இயல்பு தொகை இருக்கின்றது. அந்த இயல்பு தொகை கடமையான தொகைக்கு பிறகு ஒரு சிறப்பான தொகை என்ன தொகை சலாத்துள்ளை இயல்பு தொகை என்று சொல்லலாம். நம்ம அப்படிப்பட்ட அந்த இயல்பு தொகையை ரமண மாசத்துல கடைபிடிச்சிருப்போம். ரமண மாசத்தை பிறகு வச்சிடும் கடைபிடிக்க வேண்டும் என்று அப்பவே சொல்லிக்கணும். அதுக்குரிய அதிசயம் சொல்லிக்காணும். அதே மாதிரி ரமணாவை பிறகு செய்யணும். எல்லா நாட்களும் அந்த இயல்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இயல்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. நோம்பு வச்சாலும் செய்யலாம், நோம்பு வைக்காலும் செய்யலாம். அந்த இயல்பு ஒரு தொழில் இருக்குது. நோம்பாலும் எல்லாம் வைக்கலாம். ஆனால் தொழில் செய்தி இருக்கு. அந்த தொழிலுடைய அளவை கருதி, அந்த நேரத்துடைய அளவை கருதி, இயலுடைய அழைப்பை கருதி, அந்த நேரத்தில் இஸ்திக்பார் செய்தோம்னு சொன்னால் ஒரு இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு பல பாடங்கள் இருக்கும், பல கவலைகள் இருக்கும், பல வேதனைகள் நமக்கு இருக்கும், இரண்டு முறைகளுடைய பல நிலைகள் நமக்கு இருக்கும். அதெல்லாம் கிடைக்க வேண்டும் சொன்னால் மீது மீது பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அந்த இரவு நேரத்தில் எழுந்திருச்சு பொழுது இரண்டு மன்றாடி கலாச்சித்தோம்னு சொன்னால் கட்டாயமாக நிச்சயமான சேவை நம்மளுடைய பிரார்த்தனைக்கு செய்ய கொடுத்து நம்முடைய கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான பல இறங்கி இருக்கின்றன. இன்னும் சேவை சொல்லலாம் சொல்லிக்காட்டு. அதே மாதிரி நவீன சகோதர நமக்கு இன்னொரு செய்தியை சொல்லி காட்டலாம். ஒவ்வொரு மாத கல்வி நபி சொல்லுவார். மக்காவில் வந்து மதினாவுக்கு விஜய் செய்ய வந்து பல விஷயங்கள் நம்மளுடைய பேசலாம். நம்முடைய பேசின பேச்சுக்களை முதல் பேச்சு என்னன்னு சொன்னார். முதல் மாத கல்வி நபி சொல்லுவார். நபியோட பேசிய பேச்சுக்களை முதல் பேச்சு என்ன சொன்னால் அப்ஷுசலாம். சலாமி உங்களுக்கு வந்து நீங்க பரப்புங்க. ஒரு மக்களுக்கு வந்து சலாம் சொல்லுவேன். சலாம் சொல்லப்பட்ட மாத சலாம் பதில் சொல்லலாம். சலாம் பத்தி வெளியேற்றான். ரெண்டாவது சொன்னான் ஆத்திரை மூத்தலாம். ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவளிங்கள். சொல்வு பிள்ளையை ஒன்னா சொல்லியாம். எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இதனால எல்லாம் தூங்கிடலாம். எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தெரிஞ்ச வழங்கீங்க. சொல்வு பிள்ளை ஒன்னா சொல்லியாம். எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இறைவனுக்காக எழுந்திருச்சு நீங்க இது எப்படிப்பட்ட சொல்லு? ரசூலுல்லா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து பேசிய பேச்சுக்களை முதல் பேச்சு பேச்சு இந்த 3 பேச்சு, இந்த 3 வாசம் அவருடைய முதல் வாசம் 3வது எது சொன்னாங்க சொல்லலாம். அந்த இரவு தொலை பற்றி சொல்லி காட்டலாம். அதை நான் கவனத்துக்கு கொண்டு இரவு தொலைக்கு நாமெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு தேவைகள் இருக்கும், எவ்வளவு சண்டைகள் இருக்கும், குடும்பத்துக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனைகள் இருக்கும், தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருக்கும், கணவர் மனைவி மத்தியில் பிரச்சனைகள் இருக்கும், கேள்விகளாக இருக்கும். அதெல்லாம் பல இரண்ட மன்றாடி நிறைவேற்ற ஒன்று சொன்னால் வலையில் செய்யலாம். நமக்காண்டி பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒரு விடுதலை தருகின்றான். அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான். என்ன நம்ம கேட்கின்றோமோ அதை நமக்கு தருகின்றான். நாம் புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து வருகின்ற மக்களான மாநிலத்தில் ஏன் சொல்லப்பட்டதை சொல்லப்பட்டவர்களால் முழுமையாக கடைபிடித்து இயன்ற வரைக்கும் கிடைக்கின்ற மக்களாகவும் எது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டதாக இஸ்லாத்தில் இல்லாததாக நபிமொழிக்கு மாற்றமானதாக எது இருக்கின்ற அவைகளாம் விட்டு ஒழிக்கக்கூடியவர்களாக அதிலிருந்து அகன்று நடக்கூடியவர்களாக அதை சில செய்கின்ற போது தடுப்படை நன்மக்களான முறையிடம் நம்மளை ஆசிரியர்களாக ஆக்குகிறார்கள்.
திறங்கி வந்து அழைப்பிடக்கூடிய அந்த அழைப்பு உதவி செய்யணும் வந்து சொல்லிட்டாங்க. அந்த அழைப்புக்கு செய்யப்படுத்துவதற்காக திருவள்ளுவருடைய வசதி ஆதாரமாக நிலையுடைய கூட்டணி ஆதாரமாக அந்த இனத்துறை கண்டு பல சிறப்புகளுக்கு இருக்கின்றன. நல்லவர்கள் எல்லாம் மத்திய மக்கள் எல்லாம் அந்த இனத்துறையை கடைபிடிப்பவர்களாக இருந்திருக்கின்றனர். அந்த நல்லடியாக இறைவனை நன்மக்களாக இறைவனால் படைக்கப்பட்டு அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாள ஒருவராக நாமும் இருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு அடையாளமாக இனத்துறையை நாமும் வசதியை கடைபிடித்தோம். அதே போன்று ஏழை மாநிலங்கள் அந்த இனத்துறை கடைபிடிப்பவராக இருக்கிறாங்க. யாருக்கு அவர்தான் செய்யலாம், யார் கடைபிடிக்காதான் செய்யலாம். கடைபிடித்தவர்கள் வெற்றி அடைவார், கடைபிடித்தவர்கள் நஷ்டமடைவார். யாரும் கேள்வி கிடையாது. ஆனால் நம்ம அந்தஸ்துகள் தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கான வாசைகள் பல வாசைகள் அது ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறோம். முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என்னோட கவனத்தில் கொண்டு நம்முடைய அமர்களை எந்த அளவுக்கு இல்லாத கொள்ளாத செய்து நலத்திற்கு சொந்தக்காரமாக ஆவதற்கு எப்படி ஆசைப்படுகிறோம் அதை விடுத்து மாநிலத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறோ அதை சொல்லப்பட்ட பிரகாரம் முறையாக தமிழின் அடிப்படையில் தேர்தலுக்கு ஏற்ப நம்மால் இயன்ற வரைக்கும் நடந்து சுகத்திற்கு சொந்த கல்லாகக்கூடிய நன்மைகளாக நாம் வாழ வேண்டும். உங்கள்கிட்ட வேளாண் மத்தியத்தை பழையவன் உங்களுக்கு எனக்கு தருவாங்க பார்க்கலாம் இருக்கிறான். أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر.
سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله
السلام